ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்துல மனிதர்கள் வானத்தை பார்த்தாங்க. ஆனா வானம் அவங்கள்ட்ட பேசவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் சூரியன் வானத்துல இருக்கிற அந்த நேரத்துல ஒரு புது வெளிச்சம் வந்துச்சு. அது மெதுவா வரல, அது மெல்ல மெல்ல அதோடைய வெளிச்சத்தை அதிகப்படுத்தவும் இல்லை. ஒரே நாள்ல வானமே வேற மாதிரி இருந்திருக்கும். அது ஒரு புதிய நட்சத்திரத்துடைய புதிய பிறப்பு இல்ல, அது ஒரு நட்சத்திரத்துடைய கடைசி நிமிடம், அதாவது மிகப்பெரிய வெடிப்பு. இன்னைக்கு நம்ம அந்த வெடிப்பு பத்தி பார்க்கலாம். இந்த வெடிப்பு கிபி 1054 வெடிச்சிருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். தென் இதுதான் முதலா மனிதர்கள் பார்த்த ஒரு நட்சத்திர வெடிப்பு இப்ப வரைக்கும், அதுவும் நேர்ல. இப்ப நம்ம இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். கிபி 1054 மனிதர்கள் எந்த டெலஸ்கோப்பும் இல்லாத காலத்துல வானமே திடீர்னு வேற மாதிரியான ஒரு காட்சியை ஒரு நாள் உண்டாக்கி இருக்கு. சூரியன் முழுசா வானத்துல இருக்கிற பகல் நேரத்திலேயே வானத்துல ஒரு புது வெளிச்சம் ஒண்ணு வந்துச்சு. அது மெதுவா வரல, அது மங்களாவும் இல்லை. அது ஒரு நட்சத்திரத்துடைய பிறப்புன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இல்ல, அது அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. புதுசா ஒரு வெளிச்சம் வந்ததும் அது ஒரு புது நட்சத்திரம் நினைச்சிருப்பாங்க. பட் அது ஒரு நட்சத்திரத்துடைய வெடிப்பு. ஒரு மிகப்பெரிய மேசிவ் ஸ்டார் அதோடைய கடைசி நிமிடத்தை முடிச்சிருக்கு. ஆஸ்ட்ரோனாமில இப்ப அதை SN 1054 சொல்றாங்க. அந்த நிகழ்வு, அந்த ஈவெண்ட் பூமியில இருந்து சுமார் 6500 ஒளியாண்டுகள் தூரத்துல நடந்திருக்கும். நம்ம கேலக்சியில தான். கேலக்சி அளவுல அது ரொம்ப ரொம்ப பக்கமான ஒரு தூரம்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய மில்கி வே கேலக்சியுடைய விட்டம் சுமார் 1,00,000 ஒளியாண்டுகள். இது டாரஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன், ஒரு விண்மீன் கூட்டம் இருக்கக்கூடிய அதே திசையில நடந்த ஒரு வெடிப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய சில முக்கியமான எவிடன்ஸ் மூலியமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்ப நம்ம அதை கிராப் நெபுலாவா பாக்குறோம். SN 1054 அப்படின்னா யாருக்கும் அவ்வளவா தெரியாது. பட் கிராப் நெபுலான்னு சொன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சூப்பர்னோவாவுக்கு காரணமான ஒரு நட்சத்திரம் நம்ம சூரியன் மாதிரி ரொம்ப அமைதியா ஒரு நார்மலான ஒரு நட்சத்திரமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது சூரியனை விட குறைஞ்சது 8 to 12 மடங்கு மாஸ்ல ரொம்ப அதிகமான ஒரு மேசிவ் ஸ்டாரா தான் இருக்கணும். அந்த அளவு மாஸ் இருந்தாதான் இதோடைய கோர் கொலாப்ஸ் ஆகி ஒரு சூப்பர்னோவாவை வெடிக்க முடியும். இதோடைய லைஃப் முழுக்க அதோடைய கோர்ல நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்ற அந்த வினை நடந்திருக்கு. ஹைட்ரஜன் ஹீலியமாவும், ஹீலியன் கார்பனாவும், கார்பன் ஆக்சிஜனாவும், ஆக்சிஜன் நியானாவும், நியான் சிலிக்கானாவும், கடைசியில் சிலிக்கான் அயனாவும் மாறி இருக்கு. அயான் உருவான உடனே பிசிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாப் ஒன்று ஏற்படும். அயனுடைய ஃபியூஷன் ஒரு எனர்ஜியை தராது. எனர்ஜி இல்லாத அந்த இடத்துல கிராவிட்டிக்கு எதிரான ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா முடிஞ்சிடும். அதனாலதான் கோர் அதோடைய ஓன் கிராவிட்டினால திடீர்னு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த கொலாப்ஸ் மெதுவானதில்லை. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள எலக்ட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் ஒன்று சேர்ந்து நியூட்ரான்ஸா மாறும். கோர் முழுக்க நியூட்ரான்ஸுடைய மேட்டர் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நியூட்ரானுடைய கோர் டென்சிட்டி நியூக்ளியர் டென்சிட்டிக்கு சமமா இருக்கும். ஒரு சுகர் கப் அளவுக்கு அதோடைய நியூட்ரான்ஸாருடைய மெட்டீரியல் நம்ம எடுத்தோம்னா பூமியில பில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் இருக்கக்கூடிய பல எடைக்கு சமமான ஒரு பொருளா இருக்கும். இந்த சடன் கொலாப்ஸ்ல உருவான ஷாக் வேவ் வெளியில இருந்து நட்சத்திரத்தை அவுட்டர் லேயரை தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஃபோர்ஸ்ல வெளியே தள்ளும். அந்த லேயர் எல்லாத்தையுமே வெளியே தூக்கி வீசி சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனா உருவாகுது. இந்த எக்ஸ்ப்ளோஷன் ரிலீஸ் ஆன எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகம். சூரியன் தன்னுடைய முழு 10 பில்லியன் வருஷங்களுக்கோ வெளியிடக்கூடிய வெளிச்சத்தை இது சில வினாடிகள்லயே வெளியேறிடும். அதனாலதான் சூப்பர்னோவா 6500 ஒளியாண்டுகள் தூரத்துல அது வெடிச்சாலும் பூமியில இருந்து பகல் நேரத்திலையும் ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கு. சைனாவில் கெஸ்ட் ஸ்டார்னு பதிவு பண்ணிருக்காங்க. சுமார் 23 நாட்கள் தொடர்ந்து பகல் நேரத்துல தெரிஞ்சிருக்கு. நைட் ஸ்கைல தெரியல. அதுவும் அந்த ஈவெண்ட் தொடர்ந்து 2 வருடங்களுக்கு மேல அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இது மித்தில்ல, இது ஒரு ஹியூமனுடைய அப்சர்வேஷன் நம்ம சொல்லலாம். இந்த எக்ஸ்ப்ளோஷன் பூமியை அழிக்கல. ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான அபாயகரமான ரேடியேஷனுடைய எஃபெக்ட் நம்ம பூமிக்கு வரணும்னா சூப்பர்னோவா குறைஞ்சது 50 ஒளியாண்டுகள், அதாவது 50 லைட் இயர்ஸ் தூரத்துக்குள்ள இருக்கணும். ஆனா இது அதை விட ரொம்ப அதிகமா இருந்தனால நம்மளுடைய பூமி தப்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா இன்டைரக்டா யூனிவர்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. அயான், ஆக்சிஜன், சிலிக்கான், கால்சியம் மாதிரியான ஹெவி எலமெண்ட்ஸை இதோடைய எக்ஸ்ப்ளோஷன் பூமிக்கு
தென் இதை ஒட்டுமொத்த ஸ்பேஸுக்குமே ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கு. அந்த எலமெண்ட்ஸ் தான் பின்னாடி பிளானட்ஸாகவும் சந்திரன்களாகவும் லைஃப் கெமிஸ்ட்ரியை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கிராப் நெபுலா இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. செகண்டுக்கு சுமார் 1500 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் ரொம்ப ரொம்ப வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. அதோடைய மையத்தில் ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கலாம். இது பல்சர். அதை நம்ம கிராப் பல்சர்னு சொல்லுவோம். இது ஒரு நியூட்ரான் ஸ்டார்ன்றது குறிப்பிடத்தக்கது. செகண்டுக்கு சுமார் 30 முறை இது ரொட்டேட் பண்ணும். அதாவது தன்னை சுற்றிக்கணும். ஒவ்வொரு ரொட்டேஷன்லையும் இதோடைய ரேடியோ வேவ்ஸ், ஆப்டிக்கல் லைட்ஸ், எக்ஸ்ரேஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வெளியிடப்படுது. அது நம்ம பூமியிலிருந்து பார்த்தாலும் நமக்கும் தெரியும். ஒரு நட்சத்திரம் இறந்த பின்னாடி அது யூனிவர்ஸுக்கு ஒரு மெஷரபிள் சிக்னல்ஸை அனுப்பிக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம ஸ்டார் டஸ்ட்ல இருந்து தான் உருவானவங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது நார்மலா ஒரு பிலாசபியா பார்க்காம இது பல விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல எலமெண்ட்ஸ் இந்த சூப்பர்னோவா வெடிப்பு மூலியமாகவும் வெளியிடப்படக்கூடிய அந்த வெடிப்புலியும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு மெஷரபிள் ட்ரூத்னு சொல்லுவோம். இப்போ அந்த எக்ஸ்ப்ளோஷன் எப்படி துல்லியமாக நடந்திருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்கலாம். கோர் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது கிராவிட்டி உள்நோக்கி இழுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷரும் கண்டிப்பாக அந்த கிராவிட்டிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கும். ரெண்டுமே ஈவனாக இருந்துச்சுன்னா, பேலன்ஸாக இருந்துச்சுன்னா நட்சத்திரம் வாழும். பட் எந்த இடத்துல இந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸாக மாறுதோ அப்போ நட்சத்திரம் வெடிக்க தயாராக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். கொலாப்ஸ் நடக்கும்போது கோரில் இருந்தது நியூட்ரான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக ரிலீஸ் ஆகும். சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனில் வெளியிடப்படக்கூடிய எனர்ஜியில் சுமார் 99% நியூட்ரான்ஸ் தான். லைட்டு, எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் இது எல்லாமே சேர்த்தாலும் அது மிச்சம் 1% மட்டும் தான் இருக்கு. இந்த நியூட்ரான்ஸ் கோர்ல இருந்து வெளியே ரொம்ப வேகமாக வரும். அது ஒரு ஷாக் வேவை மறுபடியும் அதுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய வேலையை பண்ணும். இது நியூட்ரினோவை ரொம்ப வேகமாக அனுப்பக்கூடிய, அது எக்ஸ்ப்ளோஷன் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசத்தை இது உருவாக்குது. ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல இதை நியூட்ரினோ ட்ரிவன் எக்ஸ்ப்ளோஷன் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஷாக் வேவ்ஸ் ஃபர்ஸ்ட் வெளியிடும். அப்புறம் நியூட்ரினோ எனர்ஜி அப்சார்ப்ஷன் காரணமா மறுபடியும் இது ரிவைவ் ஆகி அவுட்டர் லேயரை முழுசா வெளியே தள்ளும். இந்த ப்ராசஸ் சில செகண்ட்ல நடக்கும். ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது இதோடைய எஜெக்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ், அதோடைய வெலாசிட்டி கண்டிப்பாக ஒரு செகண்டுக்கு 1000 கிலோமீட்டருக்கு மேலே கூட இருக்கலாம். அப்படி எஜெக்ட் ஆகி ஸ்பேஸில் போகக்கூடிய பல விஷயங்கள் தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் உருவாகும். சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமாக ஆக்சலரேட் பண்ணும். அதே சமயம் சிங்க்ரோட்ரான் ரேடியேஷனும் இங்கே உருவாகும். அதுதான் கிராப் நெபுலாவை இப்போ நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிலமெண்ட். எக்ஸ்ரே ஸ்ட்ரக்சர், தென் ரேடியோ எமிஷன் எல்லாமே அதுக்கு தான் ஒரு முதன்மையான காரணமாக இருக்கு. இந்த வெடிப்பு கண்டிப்பாக ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். இது ஃபிசிக்ஸ் லாவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் நடந்திருக்கும். இது ஒரு நேச்சுரல் நியூக்ளியர் வெடிப்புன்னு நம்ம சொல்லலாம். இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது சூப்பர்னோவா டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது வெறுமன வெடிப்பு மட்டும் இல்லை, அது யூனிவர்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டாக்குது. கெமிஸ்ட்ரி, லைஃப் பாசிபிலிட்டி எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்காக இருக்குது. SN1054 மாதிரியான ஒரு வெடிப்பு இல்லைன்னா நம்ம உடம்புல அயன் இருந்திருக்காது, ரத்தம் கண்டிப்பாக ஆக்சிஜனை கொண்டு போயிருக்காது. ஸோ பிளானட்ஸோட சாலிடாக ஃபார்ம் ஆகிறதுக்கும் இது ஒரு சின்ன காரணமாகவும் இருந்திருக்கலாம். இந்த யூனிவர்ஸில் நம்ம உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான தன்னை பலமுறை அழிச்சிட்டு ஒரு புது ஸ்ட்ரக்சரை உருவாக்கின பல விஷயங்கள் நம்ம யூனிவர்ஸில் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.